Hey guys, this is Siddhambaram and welcome back to my channel Let's With Chittu. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரன் ஷெப்பர்டோட தி 40 ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போறோம். A Tale of Iran அப்படிங்கறத அந்த ஷார்ட் ஸ்டோரியோட சப்டைட்டில். இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா இஸ்ஃபஹான் அப்படிங்கிற சிட்டில அஹ்மத் அப்படிங்கிற ஒரு யங் மேன் இருக்காரு. ஸோ அவரோட ஒய்ஃப் வந்து ஜாமெல். இந்த அஹ்மத் அப்படிங்கிற யங் மேனுக்கு எந்த ஒரு டேலண்டோ இல்லை எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லுமே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச எல்லாமே ஷோவர் அண்ட் பிக் யூஸ் பண்ணி ஒரு குழி தோன்றது எப்படி அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். அஹ்மத் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லைஃபை லீட் பண்றதுக்கு ஒரு குழி தோண்ட தெரிஞ்சா மட்டுமே போதும். ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணதுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா அவங்களோட ஒய்ஃப் ஜாமல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்டரான லைஃபை வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஸ்கில் மட்டுமே இருந்தா போதாது அப்படிங்கிற ஒரு கருத்தோட தான் ஜாமல் இருக்கிறாங்க. அப்புறமா ஸ்டோரியில என்ன ஆகுது அப்படின்னா ஜாமல் யூஷுவலா பண்றது போல பப்ளிக் பாத்துக்கு குளிக்க போறாங்க. சோ இப்போ வந்து இவங்களை உள்ள விடாம தடுக்கிறாங்க. இதனால அப்படின்னா கிங்கோட ராயல் டிவைனஸ் ஒய்ஃப் வந்து அந்த பப்ளிக் பாத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஜாமலை உள்ள விடல. சோ இதனால வந்து அவங்க ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. அவங்க எவ்வளவு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களால எதுவுமே முடியல. சோ அவங்களால இப்ப செய்ய முடிஞ்சது எல்லாமே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர்றதுதான். சோ இதை நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து அஹ்மத் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவரோட கூலியை வந்து ஜாமல் கிட்ட கொடுக்காரு. ஸோ இதை பார்த்து இந்த அற்ப நாணயங்களை பாரு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சந்தோஷமான லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்றதை இனிமேல் நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜாமல் வந்து அஹ்மத் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க கண்டிப்பா மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரா வந்து உட்காருங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. அஹ்மதுக்கு சுத்தமா இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. எதனால அப்படின்னா அவருக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா வந்து ஜாமல் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. பட் அவரு நான் என்ன சொல்றது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஜாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே சரி ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லி அஹ்மத் வந்து அந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்றாரு. இப்போ ஜாமல் சொன்ன அந்த விஷயத்த கேட்டுட்டு அவர்கிட்ட அந்த டூல்ஸ் எல்லாமே வித்துட்டு ஃபார்ச்சூன் டெல்லிங்கான தேவைப்பட்ட டூல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இப்போ மார்க்கெட் பிளேஸ்க்கு போய் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரா அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கிளைண்டா யார் வராங்க அப்படின்னா கிங்கோட மினிஸ்டர்ஸ் ஒய்ஃப் வராங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து அவங்களோட ரிங்கை வந்து எங்கேயோ தொலைச்சிட்டாங்க. இப்போ அஹ்மத் கிட்ட வந்து இவங்க என்னோட ரிங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அஹ்மத்துக்கு இந்த மூமெண்ட்ல என்ன பண்றதுனே தெரியல. ஏன் அப்படின்னா மாட்டிக்கவும் கூடாது. பட் நம்ம சொல்ற விஷயம் வந்து கொஞ்சமே வயசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு என்ன வந்து புத்திசாலித்தனமா சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தெளிவா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து அந்த லேடியை ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்களோட க்ளோக்ல வந்து ஒரு ஹோல் இருந்துச்சு. ஸோ அந்த ஹோலை வந்து ரொம்ப க்ளோஸா நோட்டீஸ் பண்றாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு ஹோல் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ அப்பதான் அந்த லேடிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த ரிங் ரொம்பவே பத்திரமா இருக்கணும்னு சொல்லி அந்த பாத்ல இருந்த ஒரு ஹோல்ல வந்து பத்திரமா அவங்க ரிங்கை கலத்தி வச்சிருந்தாங்க. ஸோ அது இப்பதான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அவங்களும் அஃப்கோர்ஸ் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அந்த ரிங்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரிங்கை கண்டுபிடிச்சதுல அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஸோ காட் பி பிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மதுக்கு வந்து ஒரு கோல்ட் காயின் வந்து பரிசா கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து அஹ்மத் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அண்ட் இந்த ஸ்லைட்ல இருக்க இமேஜ் இதை ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னா அஹ்மத் வந்து ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரா அந்த மார்க்கெட் பிளேஸ்ல உட்காந்துருக்கிறது தான். அந்த ஈவினிங் அஹ்மத் வந்து வீட்டுக்கு போறாரு. ஸோ வீட்டுக்கு போய் இந்த கோல்ட் காயினை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்ததும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அஹ்மத் என்ன சொல்றாரு அப்படின்னா பை லைக் நான் இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த மாதிரி டெய்லியும் என்ன கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னதும் இது வந்து ஒரு முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லி ஜாமல் சொல்றாங்க. ஸோ நாளைக்கும் நான் உங்க வீட்டில் நான் உங்க ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மார்க்கெட் பிளேஸ்க்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி ஜாமல் ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ இதை கேட்டு கண்டிப்பா அஹ்மத் வந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட் பிளேஸ்க்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டே என்ன ஆகுது அப்படின்னா கிங்ஸ் ட்ரெஷரியை வந்து யாரோ ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இதை யார் வந்து திருடிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிங்கோட டிவைனஸ் அதாவது அந்த ராயல் டிவைனஸ் கிட்ட கிங் வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதனால அவங்கள எல்லாமே வந்து பிரிசனுக்குள்ள போடுறாரு. அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் மூலமா அஹ்மத் பத்தி தெரிய வருது. ஸோ இவர் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான டிவைனர்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த கிங் வந்து கூப்பிடுறாங்க. ஆனா அஹ்மத் அண்ட் ஜாமலுக்கு மட்டும் தான் தெரியும் இவர் வந்து ஒரு உண்மையான டிவைனர்ல இவர் வந்து சும்மா ஏதோ சொல்லி ஊரையா மாத்திட்டு இருக்காருன்னு சொல்லி. ஸோ இப்போ கிங் கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து மொத்தமா முடிய போகுதுன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறாரு அஹ்மத். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா கிங் வந்து அந்த தெஃப்ட் பத்தி அஹ்மத் கிட்ட சொல்றாங்க. அஹ்மத் வந்து என்ன பண்ண தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஸ்டா யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து 40 செஸ்ட் காணாம போனனால இதை வந்து 40 திருடங்க கொள்ளடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு 40 தீவ்ஸ் அப்படின்னு சொல்லவும் கிங் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. எதனால அப்படின்னா அவங்களோட ராயல் டிவைனஸால இதை வந்து கணிக்க முடியல. அண்ட் இதை வந்து நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி கிங் வந்து அஹ்மத் கிட்ட கேட்கறாங்க. அஹ்மத் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்பவே பயப்படுறாரு. அப்புறமா நமக்கு தப்பிக்க வேற வழியே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு 40 டேஸ் நீங்க டைம் தரணும்னு சொல்லி கிங் கிட்ட கேட்கறாரு. கிங் வந்து இது ரொம்பவே லாங்கான டைம் பட் நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 40 டேஸ் டைம் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி கிங் வந்து அந்த பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் உங்களை ரொம்பவே ரீச் ஆக்குவேன். அப்படி இல்லாம நீங்க என்ன ஏமாத்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மத்தவங்க கூட நான் உங்களை சேர்த்து பிரிசன்ல போடுறேன்னு சொல்லி கிங் வந்து வார்ன் பண்றாங்க. வீட்டுக்கு வந்து அஹ்மத் வந்து ரொம்பவே பயப்படுறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து உண்மையான ஃபார்ச்சூன் டெல்லர் இல்லை.
இப்போ ஜாமல் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னால இப்போ ஒரு பெரிய ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், நீ வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏதாவது வந்து சும்மா சொல்லு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும், இவர் வந்து இந்த டேஸை கவுண்ட் பண்றதுக்காக 40 டேட்ஸை வந்து ஒரு ஜார்க்குள்ள எடுத்து போடுறாரு. ஒவ்வொரு டேயும் பாஸ் ஆக ஒரு டேட்ஸ் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி அந்த ஒரு பிளான்ல 40 டேட்ஸை வந்து ஒரு ஜார்க்குள்ள எடுத்து போடுறாரு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிங்கோட பேலஸ்ல வேலை பார்க்குற ஒரு சர்வன்ட் வந்து ஒன் ஆஃப் த தீஃப். இவர் வந்து இந்த அஹ்மதோட ப்ரெடிக்ஷனை கேட்டுட்டு இதை வந்து அந்த தீஃபோட சீஃப் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாரு. ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஹ்மத் வந்து சும்மா வந்து போய் சொல்லலாம், ஸோ வந்து நம்ம அவரை வந்து வேவு பார்க்கலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஈவினிங் வந்து ஒவ்வொரு தீஃபும் வந்து அஹ்மத் வீட்டுக்கு சென்ட் பண்றாங்க. ஸோ அஹ்மத் வந்து அவருக்கே தெரியாம ஒவ்வொரு நைட்டும் வந்து அந்த டேட்ஸை சாப்பிட்டுட்டு அந்த டேட்ஸை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு தீஃப் வருவாரு. அவர் வந்து அப்ஸ்டாஸ்ல இருந்து ஒளிஞ்சு நின்று அந்த அஹ்மத் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது அஹ்மத் வந்து ஒரு டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டு தட்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லவும், அந்த தீஃப் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் வந்து நம்ம வந்ததை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு, ஸோ நம்ம இப்போ மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் டே அந்த சீஃப் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் 2 பேர் நீங்க சேர்ந்து போங்க அப்படி சொல்லவும், நெக்ஸ்ட் டே அஹ்மத் வந்து 2 டேட்ஸ், 2வது நாள் உள்ள டேட்ஸ் சாப்பிட்டுட்டு தட்ஸ் 2 அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை பார்த்ததும் அந்த 2 தீஃபுமே வந்து ரொம்பவே பயந்து போறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தீவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து பயந்து போயிட்டு நம்ம டெய்லியும் ஒவ்வொரு ஆள் கூட போகலாம், ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்றாங்க. இதே மாதிரி 3rd டே வந்து 3 பேர் போறாங்க. அவர் வந்து 3வது நாளோட டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டு தட்ஸ் 3 சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி டெய்லி நடந்துட்டே இருக்கு. ஆனா உண்மையா என்ன அப்படின்னா, அஹ்மதுக்கு வந்து அந்த தீவ்ஸ் வராது எல்லாமே தெரியாது. அவர் வந்து அந்த டேட்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்றாங்க. ஆனா அந்த தீவ்ஸ் வந்து ரொம்பவே பயந்து போறாங்க. ஏன் அப்படின்னா, இவர் வந்து நம்ம வரதை ரொம்பவே தெளிவா கெஸ் பண்றாரு. ஸோ நம்ம இவர்கிட்ட மாட்டிக்க போறோம்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ இந்த 40வது நாளோட நைட்ல என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா தீவ்ஸுமே வந்து அஹ்மதோட வீட்டோட ரூஃப்ல இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அஹ்மத் வந்து அவரோட 40வது டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு தட்ஸ் 40 சொல்லவும், அந்த எல்லா தீவ்ஸுமே ரொம்பவே பயந்து போறாங்க. பயந்து போயிட்டு இப்போ அஹ்மத் கிட்ட நீல் டவுன் பண்ணி சரண்டர் ஆகுறாங்க. அண்ட் வந்து நீங்க என்ன கிங் கிட்ட மாட்டி விட்டாருங்க எங்களை, ஸோ நீங்க அப்படி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எங்க உயிரே வந்து இல்லாம ஆயிடும், ஸோ எப்படியாவது எங்களுக்கு கருணை காட்டுங்கன்னு சொல்லி அஹ்மத் கிட்ட கேட்கறாங்க. அஹ்மத் இப்போ என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கிங்கோட ட்ரெஷரியில எடுத்த எல்லா ட்ரெஷரையும் வந்து நீங்களே கொண்டு வச்சிருங்க நைட்டுக்குள்ளன்னு சொல்லவும், அவங்களும் ஓகே நாங்க வச்சிடறோம்னு சொல்லி சரண்டர் ஆகுறாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்க இமேஜோட அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அஹ்மத் கிட்ட அந்த 40 திருடர்களும் சரண்டர் ஆனதும் அப்புறமா அஹ்மத் சொன்னதை கேட்டுட்டு அவங்க திருடிட்டு அந்த ட்ரெஷர் எல்லாமே அந்த கிங்கோட பேலஸ்ல மறுபடியும் ரீஸ்டோர் பண்றது தான் அந்த ஸ்லைட்ல வந்து இருக்குது. அந்த 40வது நாள் முடிஞ்சதும் அஹ்மதுக்காக கிங் வந்து ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அஹ்மத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால 2ல ஏதாவது ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியும். எய்தர் நான் வந்து அந்த திருடங்களை கண்டுபிடிப்பேன், இல்ல அப்படின்னா என்னால அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் இந்த இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கிங் கிட்ட கேட்கறாங்க. கிங் வந்து எனக்கு என்னோட ட்ரெஷர் தான் வேணும்னு சொன்னதும் அஹ்மத் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட ட்ரெஷரியில தான் அந்த ட்ரெஷர் எல்லாமே இருக்கு, பயப்படாதீங்கன்னு சொன்னதும் அவங்க அங்க போய் பாக்குறாங்க. ஸோ அந்த 40 செஸ்டோட அந்த ட்ரெஷர் எல்லாமே அங்க பத்திரமா இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா கிங் வந்து, நீங்க என்னோட கோர்ட்ல வந்து ராயல் டிவைனரா ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இதை வந்து யார் டிக்ளைன் பண்றாங்க அப்படின்னா அஹ்மத். எதனால அப்படின்னா, அவருக்கு வந்து உண்மையா டிவினேஷன்லாம் தெரியாது. பட் கிங் கிட்ட சொன்னா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு, நான் இந்த ட்ரெஷர் பாக்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணும்போது என்னோட பவர் எல்லாமே இழந்துட்டேன், அதனால என்னால இனிமேல் வந்து டிவைனரா இருக்க முடியும்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்டதும் கிங் வந்து அந்த ட்ரெஷரியில இருந்து 2 செஸ்ட் ஃபுல் ஆஃப் ட்ரெஷரை வந்து இவருக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி கன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, அஹ்மத் அண்ட் ஜாமல் வந்து ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே ரிச்சா வந்து வாழ்றாங்க. ஸ்லைட்ல இருக்க இமேஜ் கூட அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அவங்களோட நிறைய வெல்த்தோட ரொம்பவே சந்தோஷமா அஹ்மத் அண்ட் ஜாமல் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஈரானியன் கல்ச்சர்ல வந்து ரொம்பவே பாப்புலர். எதனால அப்படின்னா இதோட தீம்காக தான். இந்த ஸ்டோரியில் நம்மளோட ரைட்டர் வந்து தீம் ஆஃப் விஸ்டம், லக் அண்ட் பீயிங் ட்ரூ டு ஒன் செல்ஃப், ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட என்னதான் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் லக் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நம்ம நினைக்காத டைம்ல அந்த லக் வந்து நம்மளை எங்கேயோ ஒரு உயரத்துக்கு தூக்கி கொண்டு விட்டுரும் சொல்லி ஸ்டோரி மூலமா நமக்கு தெரிய வருது. அவ்வளவுதாங்க இஸ் ஆரஞ்ச் ஷெப்பரோட இந்த தி 40 ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட டீடைல் சம்மரி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் யூஸ் பண்ணி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ல போட வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் லிட் வித் சித்து. டேக் கேர், பாய்.